அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி கலர் பொன்னாங்கண்ணி கீரை பறிக்கிறதுக்கு வந்தேன். அதோட நாம் இந்த கழனி, இந்த கஞ்சி தண்ணியை ரோஜா செடிக்கு எல்லாத்துக்கும் காய்கறி செடிக்கு ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடணும். இதோட தக்காளி இருக்குது பாருங்கள். இதை ஒரு செடியில் அப்படி இதை அழுகிட்டு இந்த தக்காளி அப்படியே போட்டுருவேன். இப்போ இதில் இருக்க இந்த புல் எல்லாத்தையும் பிடிங்கிறோம். இப்போது இந்த தண்டங்கீரை இருக்குது பாருங்கள். இதையும் இன்றைக்கி சமையலுக்கு கொஞ்சம் பறிச்சிரும். இந்த தண்ணியும் புதினாவுக்கு கொஞ்சம் ஊற்றிடும். பழத்தோல் முட்டை ஓடலாம் இன்னும் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த செடிக்கு வைக்கத்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளியெல்லாம் எல்லாம் நாளாயிட்டு இனிமேல் வேறு தக்காளி செடி தான் வைக்கணும். இருக்கிற குட்டி குட்டி தக்காளியும் பறிக்கணும். இந்த கீரையை இப்படி பறிச்சிட்டேன். இப்போ இந்த கீரையும் பறிக்கணும். இதில் கொய்யாக்காவை பாருங்கள். ஒரு கொய்யாக்கா வித்தை ஒரு கொய்யாப்பழத்தில் உள்ள வித்தை போட்ட நிறைய கொய்யா செடி இது தக்காளி. இதுக்கு கொஞ்சம் கழனி தண்ணி ஊற்றிக்கணும். இதில் உள்ள கீரையும் பறிச்சுக்கணும். ரெண்டாவது இது தழுத்துரும். இது தண்டங்கீரைன்னு சொல்லுவோம். சாம்பார் போட்டு வைக்கலாம். சும்மாவும் நம்ம கூட்டு மாதிரி வைக்கலாம். நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ கீரை கிடச்சிருச்சு. இதில் தேவையில்லாத இந்த புல் எல்லாத்தையும் எடுத்துடும். அதோட கீவா நெல்லியும் வளர்ந்துருக்கு. கீவா நெல்லியும் வளர்ந்துருக்குது. ஒரு மிளகாய். இது குட்டி தக்காளி, மணத்தக்காளி. இந்த தொட்டியில் பாருங்கள். இந்த கீரையை பாருங்கள். தூதுவளை அப்படியே கரிஞ்சிருச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு. இதுலேயும் அந்த கீரை நிறைய வளர்ந்துருக்குது. நம்ம எல்லா கீரையும் பொறிச்சு போட்டு கலவைக்கீரை வைக்கும். இதுவும் தண்டைக்கீரை தான். அது தன்னால் வளருது. இங்கே பாருங்கள். இந்த தக்காளியோட தண்டங்கீரை, ஒரு துளசி, ஒரு மணத்தக்காளி இவ்வளோ வளர்ந்துருக்கு. இவ்வளோ கீரை. இப்போ நம்ம இது கொடுப்பைன்னு சொல்லுவோம்ல, கொடுப்பை கீரை. அதுவும் பாருங்கள், ஒரு வாரம்தான் ஆச்சு. அது அப்படியே ரெண்டாவது துளிர் இதையும் பறித்து எல்லா கீரையும் ஒன்றா போட்டே நம்ம வைக்கும். இந்த தொட்டி இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே என்ன கலந்துருச்சு. சிமெண்ட் தொட்டி தான் வாங்கி வைக்கணும். இது பிளாஸ்டிக்னால் இதாயிடுச்சு. இந்த கீரையும் போட்டு தான் வைக்க போகிறேன். இல்லை, எல்லா கீரையும் ஒன்றா போட்டு களை வைக்கிற மாதிரி வைக்க போகிறேன். தக்காளி ஒரு செடி கரிஞ்சிருச்சு. எடுத்துரும்.
இதை அப்படியே நட்டி வச்சிரும். தக்காளி சரியாது. இது வெண்டைக்காய் விற்று ஊனுனேன். 1 2 3 4 5 செடி வளர்ந்துருக்கு. இதுலேயும் வெண்டைக்காய் விற்று ஊனிருக்கேன். அப்படி ஒரு செடி வந்து அப்படி வளர்ந்து காய்ச்சி ஓயும் போது இன்னொரு செடி வச்சுருட்டுருவேன். இதுவும் கீரை தான். இந்த கம்பில் கட்டி விட்டுரும். இது பச்சை கொடுப்பக்கீரை. இதுதான் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே என் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் இந்த கீரையை வச்சு விட்ருவேன். நிறைய நாட்டு வெங்காயம் போட்டு நம்ம இதை வந்து இறக்கும் போது தேங்காய் துருவி போட்டு வைக்கலாம். பால் கறி, கீழே பால் கறியும் வைக்கலாம். நிறைய தேங்காய் தேவையில்லை. ஒரு 1/4 முறி தேங்காயை பால் எடுத்து இந்த கீரையை நல்லா வதக்கி கடைசியில் இறக்கும் போது தேங்காய் பாலும் உப்பும் போடணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு சமையலில் தண்டங்கீரையும் பச்சை கொடுப்பக்கீரையும் எவ்வளோ கிலோ பறிச்சாச்சு. டேபிள் ரோஸ் பாருங்கள். இப்போ இது சாக்கில் மண் எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஒரு சுண்டைக்காய் செடி பார்த்தேன் வெளியே எங்கள் வீட்டு காம்பவுண்டு சைடு. அதை வைக்கிறதுக்கு தான் எல்லா உரமும் போட்டு கொஞ்சம் டிவிஎஸில் இந்த ஒரு பாக்கெட் உரம் 10 ரூபா இது வாங்கிட்டு வந்தேன். மண்புழு உரம் எல்லாம் போட்டு அந்த செடியை நடுறதை காட்டுறேன். இப்போ பூ நிறைய கலர் சிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கூடு கட்டியிருக்கு. அதை காட்டுறேன். இது வந்து மொட்டு அவ்வளோ அருமையும் பறிச்சாச்சு. இப்போ வந்து சாயங்காலம் நேற்று பறித்தது, முந்தானத்து பறித்தது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருப்பேன். அவ்வளோத்தையும் ஒரு நூல் எடுத்து தொறுத்து வச்சுருவேன். இப்படி சேர்த்து தினம் பூக்கிறதெல்லாம் அந்த மொட்டெல்லாம் பறித்து வச்சுருவேன். மொத்தமாக சேர்த்து நல்ல வாசம் அடிக்கு. இதில் வந்து மிளகாய் செடியும் வளர்ந்துருக்குது. மிளகாய் தான் வரவே மாட்டேங்குது. இதை பிடுங்கி நடுறேன். தனித்தனியாக நடணும். இவ்வளோ பறிச்சாச்சு. சீத்தாவில் வந்து 2 காயும் பெருசாக கொப்பு அப்படியே சரிஞ்சிருது பாருங்கள். எத்தனை காய் கிடக்கு? 3 2 3. இதை ஒரு கயிறை வச்சு கட்டணும். 3 காய் கிடக்கு.
செடிக்கு தண்ணி ஊற்றும். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இதுக்கு ரூபாவளின்னு இன்னொரு பேரும் உண்டு. இப்போ நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு போக வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.